வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பரமாதி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியும். ஆகட்டும், ஆகுது எனக்கு சொந்த தொழில், அதனால் எனக்கு பயப்பட வேண்டாம். எனக்கு வருமானம் நிறைய இருக்குது. மெக்கானிக் வேலை செய்கிறேன், மிஷின் எல்லாம் பார்க்குறேன், நல்ல வருமானம் வருது. அது போட்டோம். நேற்று ஒரு வெள்ளப்பாவாடக்காரன் ஆர்பிசியோட கோதாவு ஆர்பிசி வெட்டிட்டானா? ஏங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ, ஆர்பிசி வெட்டிட்டீங்களா? எல்லாத்தையும் போட்டா போட்டு ஆர்பிசி வெட்டி தரணும் ஊரெல்லாம் கூட்டி மீட்டிங் போட்டு, ஏங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ ஆர்பிசி வெட்டிட்டீங்களா? ஆர்பிசி ரோசம் இருந்ததுன்னா ஆல்பர்ட் ஆனந்தராஜ வாய்க்கால வெட்டியும் போட்டு நாயும் பேசியிருக்கணும். அடுத்த பக்கம் வந்து ஓட்டு கேட்க வரணும். எப்படி ஆர்பிசி வாய்க்கால கொண்டு வேளந்தல் எத்திச்சு போட்டு வந்து நாயும் பேசணும். இந்த மாதிரி பொக்க நாயத்தை பேசக்கூடாது ஆல்பர்ட் ஆனந்தராஜ. சப்ப நாயும் பேசாத, சப்ப நாய. நேற்று வந்தியால ஊழல்வாதி நீ, ஊழலுக்கு சப்போர்ட் பண்ண வந்த நீ ஆல்பர்ட் ஆனந்தராஜ். ஜோசி பிரிட்டோ, இப்ப இருக்கிற வடகரபதி ஆர்பிசி பிரசிடண்ட் ஜோசி பிரிட்டோ அவர்களே, ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்களே, கூட வந்த கைத்தடிகளே, கூட வந்த பன்னி கூட்டங்களே, பன்னிகளே, கூட வந்த பன்னி கூட்டங்களே, பன்னிகளே, உங்களுக்கெல்லாம் ஆர்பிசி வெட்டியாச்சா அப்படின்னா நாய் பேசுற ஓட்டு கேட்க வேண்டாம். சூடு சொரணை இல்லாதவனே ஆர்பிசி பிரிட்டோ அவர்களே, நீங்க உங்க முன்னாள் மெம்பராய சடையப்புங்கிற சுரேஷும் இப்பத்த மெம்பராய மஞ்சுளா தேவியும் 7,75,000 ரூபாய் ஏமாத்தி வாழ்ந்தா ஜில்லா கலெக்டர் ஓட திருப்பி பணத்தை பிடிக்க சொல்லி ஓடுறோம் வந்தாச்சு. பிடிச்சிட்டீங்களா ஜோசி பிரிட்டோ? அவங்கள மெம்பர்ஸ் வந்து நீக்கிட்டீங்களா? நீங்க அதெல்லாம் பண்ணிட்டாலும் ஊழலுக்கு வந்திருக்கணும். நீங்களே ஊழல்வாதிங்க ஜோசி பிரிட்டோ. உங்க மெம்பர் தானே மஞ்சுளா தேவி 7,75,000 ஏமாத்தி வாங்கன்னு ஓடுற காப்பி கலெக்டர் கொடுத்துக்குது, எங்கிட்ட இருக்குது. நான் தான் பராதிக்காரன். நீங்க ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? நீங்க உங்க ஊழலை ஒழிச்சு போட்டாலுங்க அடுத்த பக்கம் வரணும். ஒருத்தனுக்கு சப்போர்ட், ஊழலுக்கு சப்போர்ட் பண்ண போறனா நீங்க பார்த்தா நேர்மையான இருக்கணும் ஜோசி பிரிட்டோ. ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்களே, வலது வாய்க்கால் வெட்டிட்டீங்களா? உங்க குரூப்பு தெரிஞ்சதானே மஞ்சுளா தேவி, நீங்க நிறுத்தம் தானே மஞ்சுளா தேவி. எங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ 7,75,000 ஏமாத்தி வாங்கினாங்கல்ல, அதையும் நீங்க பிடிக்க சொல்லி பிடிச்சிட்டீங்களா? ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? ஆல்பர்ட் ஆனந்தராஜ் மெம்பர்ஸ் அந்த பிரிச்சு விட்டுட்டீங்களா? முதல்ல இந்த கையில் திங்காத ஆல்பர்ட் ஆனந்தராஜ ஜோசி பிரிட்டோ, இந்த கையில் சாப்பிடக்கூடாதுங்க. முதல் நீங்க இங்க திங்கிற சோத்துக்கு சூடு சொர்ணைக்கும் என்ன சொன்னீங்க? எல்லாரும் ஊழல் ஒழிக்கலான்னு வந்துட்டு 5-10 திருடனவங்க எல்லாம் பாவம்டா. நீங்களும் திருடுது 50,000, 1 லட்சம், 7,5 லட்சம், 75,000, 2 லட்சம். செத்து போனவனுக்கு 21/12/2008 செத்து போன அற்புதசாமிக்கு 29 மார்ச் 2019 2,75,000 லோனு கொடுத்த நீங்க ஆளுக்கு தானே, பணம் கொடுத்த ஆளுக்கு தானே, அந்த ஆளு பேருக்கு தொழில் கார்டு உண்டாக்குனவங்க தானே. ஏங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ் ஜோசி பிரிட்டோ முன்னாள் பிரசிடண்ட் அவர்களே, முதல்ல ஊழல்வாதிகள்லாம் நீங்க வந்து ஊழலுக்கு சப்போர்ட் பண்ண வரணும். நீங்க ஊழல்வாதி இல்லாம இருக்கணும். நீங்களே பண்ணி கூட்டம், ஊழல் பண்ணி கூட்டம். எங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ் வலது வாய்க்கால் வெட்டிட்டீங்களா? வாய்க்கால் வந்துருச்சுங்களா? வேளாண்தளத்துக்கு தண்ணி விழுந்துருச்சா? ஜோசி பிரிட்டோ, உங்க மெம்பர் மஞ்சுளா தேவிய 7,75,000 பிரிச்சு விட சொல்லி கலெக்டர் ஆர்டர் போட்டார்ல, பிரிச்சு விட்டுட்டீங்களா? அவங்க பணத்தை திருப்பி காட்ட சொல்லி நீங்க சொல்லிட்டீங்களா? அப்படி ரோசோ சூடு சொர்ண மானம் வெக்கம் ஏதாவது ஒண்ணு இருந்துதானா? ஆல்பர்ட் ஆனந்தராஜும் ஜோசி பிரிட்டோ வடகரபதி பிரசிடண்டும் இந்த மஞ்சுளா தேவிய மெம்பர்ஸ் வந்து நீக்கவும் அவங்க 7 லட்சம் திருப்பி கட்ட சொல்லி இருக்கணும் ஜோசி பிரிட்டோ. ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இதெல்லாம் சொல்ல பின்ன சூடு சொர்ணையில மானமக்கம் எல்லாம் எப்படி வந்திருக்கிறீங்க? எப்படி ஆல்பர்ட் ஆனந்தராஜ் எப்படி 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறாங்க முன்னாள் ஆளுகள்லாம்? எப்படி 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினீங்க? எந்த சொத்து வசியும் எல்லாம் எப்படி எல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறாங்க? எப்படி கட்டினீங்க? அதாவது இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நல்லா ரோட்ல போய் துண்டு விரிச்சு கோந்து பிச்சை வாங்கி கௌரவமா தின்னு போடலாம். ஊழலை சொன்னா பொம்பளை கேஸ் போடுற ஆர்பிசி கூட்டங்க தானே நீங்க. எது ஊழல் சொன்னங்காட்டியோ 21/12/2008 போன அற்புதசாமிக்கு 2,75,000 பணம் கொடுத்து கேள்வி கார்டுக்கு ஆர்பிசி கும்பலாச்சு 2 பொம்பளை கேஸ் போட்ட நாதாரி கும்பல் தான் ஆர்பிசி கும்பல்.
மானங்கட்ட மழுங்கிகள சூடு சொர்ணே மானம் வெக்க ஏதாவது உங்களுக்கு இருந்ததானா நீங்க இந்த மாதிரி கூடத்துக்கு பங்கெடுக்கும் உங்க பக்கம் ஊழல் ஒழிச்சு போட்டு பங்கெடுக்கணும்டா. ஜோசி பிருட்டோ உங்களோட மஞ்சுளாதேவி 7,75,000 கலெக்டர் ஜில்லா கலெக்டர் போட்டு ஓடுற அவங்க ஜில்லா அவங்க ஜட்ஜாக்க கலெக்டர் சொன்னா அவங்க ஜில்லா ஜட்ஜு அவங்க ஓட்ட ஓடுற நீங்க பணங்க கடை சொல்லிட்டேன். சூடு சொர்ண மானம் வெக்கம் இருந்ததுன்னா இந்த ஆர்பிசியை சேர்ந்த பண்ணி கூட்டம் எல்லாம் நீங்க ஊழல் ஒழிச்சு போட்டு அடுத்து ஊழல் வைக்க ஊழல்வாதிக்கு வந்திருக்கான் பாருங்க காட்டுற மாதிரி ஆல்பர்ட் ஆனந்தராஜ் ஜோசி பிருட்டோவோ பண்ணி கூட்டங்களோட வந்தா பண்ணி கூட்டம் எத்தனை இருக்குது ஒரு 5 பண்ணி இருக்குது அவ்வளவுதான். எல்லாம் திருடி தின்ன பண்ணி ஏமாத்தி தின்ன பண்ணி ஒரு வீடு கட்டின பண்ணி அப்புறம் ஓசியில் லோன் வாங்கின பண்ணிக்கு தான் வந்திருக்குதுங்க. நான் பார்த்தேன் நேற்று வீடியோ இருக்கிறேன் அதில் ஒரு பண்ணி குறுக்கு நிற்குது. இவன் வீடியோ எடுத்து நான் போட்டு பொழைக்கலின்னா இவன் சாப்பாட்டில் நான் சாப்பிட்ற சர்க்கார் ரோடு நான் கட்டுற டாக்ஸ் நான் கட்டுற வண்டி வரி போனோம் நான் ரோட்டில் போடு எங்கள் அப்பஞ்சா பார்த்து ரோடு இல்லை. முதல்ல ஆல்பர்ட் ஆனந்தராஜ ஜோசி பிருட்டோ நீங்க முதல்ல ஒரு ஊழல் ஒழிக்க வரணும்னா உங்க பக்கம் ஊழல் ஒழிச்சு போட்டு வரணும். நீங்க நிறுத்தம் தானே மஞ்சுளாதேவி ஆல்பர்ட் ஆனந்தராஜ மஞ்சுளாதேவி 7,75,000 ரூபாய் ஏமாத்தி கவர்மெண்ட் வாங்கி இருக்கிறாங்க கடை சொல்லிட்டீங்களா? மானம் வெக்க சூடு சொர்ணம் தான் கடை சொல்லுங்க. ஜோசி பிருட்டோ நீங்க அதை செய்யுங்க. அதே மாதிரி செத்துப்பான பேர்ல 2,2,85,000 ரூபாய் லோன் பணம் வாங்கியிருக்கா திருப்பி கடை சொல்லுங்க. சரிங்களா? சூடு சொர்ண மான வெக்கம் இருக்குதா? எங்க ஆல்பர்ட் ஆனந்தராஜ வல்லவாய்க்கால வெட்டலாம் சொல்லிட்டு நான் செலவு பண்ண பணத்தை வச்சுதானே நீங்களே சீச்சிங்க. நீங்கெல்லாம் வல்லவாய்க்கால வெட்டி வாய்க்கால வந்தாச்சுங்களா? வெட்டி கொடுத்துட்டாங்களா? நோட்டாக்கி காசு உண்டாக்கி 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிறீங்கல்ல ஏது அப்பன் சம்பாரிச்சு காசு? மானம் வெக்க சூடு சொர்ணை இருக்குதா உங்களுக்கு எல்லாம்? சூடு சொர்ணை மானம் வெக்க ஏதாவது இருந்த இந்த ஆல்பர்ட் ஆனந்தராஜுக்கும் ஜோசி பிருட்டோவுக்கும் இந்த மஞ்சுளாதேவி 7,75,000 திருப்பி கட்ட சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த 2,00,000 செத்துப்பான பேர் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினவங்கள பேரு கிரிமினல் நடவடிக்கை தொடக்கணும். ஜோசி பிருட்டோ நீங்க தொடங்க நான் பராதி நாளைக்கு அனுப்பி தரேன். ஏற்கனவே பராதி அனுப்பி வைக்கிறேன். கிரிமினல் நடவடிக்கை தொடரணும். செத்துப்பான பேர் இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் இதுதான். 11 வருஷம் முன்னாடி செத்துப்பான ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கரார் உரிமை பஞ்சாயத்து கரார் உரிமைக்கு உபயோகிச்சது ஜோசி பிருட்டோ ஆர்பிசி பஞ்சாயத்து தான். அது வடகர பகுதியில் இருக்கிற ஆர்பிசி ஊழல் நாய்க்கு தான். ஊழல் நாய்கள் நாய் நன்றி உள்ளது பண்ணிகள் நீங்கெல்லாம். ஆல்பர்ட் ஆனந்தராஜ நேற்று வந்தீங்களா சூடு சொர்ணை எல்லாம் மானம் வெக்க சூடு சொர்ணை இருந்துன்னா நீங்க இந்த செத்து போன பேர்ல ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க கிரிமினல் நடவடிக்கை தொடருங்க. பொம்பளைக்கு அதே சொன்னதுக்கு தானே பொம்பளை வச்சு கேஸ் போட்டவங்க பொம்பளைகளை வச்சு கேஸ் போடுற ஆர்பிசி பண்ணி கூட்டம் தானே இது. ஜோசி பிருட்டோ உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க மஞ்சுளாதேவிக்கு கலெக்டர் ஜில்லா கலெக்டர் ஓடுற போடுங்க 7,75,000 திருப்பி கட்ட சொல்லி. நீங்க உங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொர்ணை இருந்தா ஜோசி பிருட்டோ நீங்க அந்த 7,75,000 திருப்பி கட்ட சொல்லுங்க பிருட்டோ. நீங்க அப்படின்னா நல்லவங்க ஜோசி பிருட்டோ. இது ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் வின்சென்ட் சேவியர் சன் ஆஃப் தங்க பிரகாசம் சின்ன மணிகரணம் சொரப்பாரு தெரியுமா அட்ரஸ். இங்க பாருங்க ஒரு ஊழலுக்கு சப்போர்ட் பண்ண வரணும் நீங்க யோக்கியனா இருக்கணும் கை சுத்தமா இருக்கணும். எப்படி ஆல்பர்ட் ஆனந்தராஜ வலது வாய்க்கால் வெட்டி விழுந்த தண்ணி விழுந்துருச்சா கொட்டி கோச்சிங்கள ஒருத்தர் நீலிப்பார்ல போர்டு வச்சிருந்த என்ன ஆர்பிசி எழுச்சி பண்ணி கூட்டம்னு பண்ணி இந்த என்னமா சொல்லுவாங்களே பிச்சை எடுக்குதா இது அதை பிடிங்கி திங்கிற அந்த மாதிரி நீங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க பிச்சை பிடிங்கி திங்கிற பண்ணி கூட்டம். வல்லவாயில வைக்காட்ட ஆல்பர்ட் ஆனந்தராஜ உங்களுக்கு சூடு சொர்ணை மானம் வெக்கம் இருந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க பேசின பிரகாரம் வல்ல வாய்க்கால் 10 வருஷம் கொண்டு வேலை தரல விளக்காட்டி இருக்கணும். விட்டிட்டீங்களா? விழுந்தாச்சா? ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். ஆல்பர்ட் ஆனந்தராஜ ஜோசி பிருட்டோ உங்களுக்கு ஒரு கோரிக்கை. மஞ்சுளாதேவியோட 7,75,000 ரூபாய் நீங்க கை கரபடாத ஆளா இருந்தனா 7,75,000 ரூபாய் திருப்பி பிடிக்க சொல்லி நீங்க ஓடுற போட்டு திருப்பி கட்ட சொல்லுங்க. அதான் நீங்க பிரசிடண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி உள்ள நல்லவங்க. ரெண்டாவது முன்னாள் பிரசிடண்டும் 20% ஒரு முன்னாள் பிரசிடண்ட் பேச வேண்டியது 20%க்கு செத்து போன பேர்ல ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி 2019 வாங்கி 2008 செத்து போன 2019 வாங்கி கரார் உரிமைக்கு வச்சு அவங்க கிரிமினல் நடவடிக்கை தொடரணும். ஜோசி பிருட்டோ அவர்களே நீங்க தொடங்காம இருக்கிறீங்க அத்தனை பராதி இருந்தோம். அப்ப ஆர்பிசி பண்ணி கூட்டங்களோ ஆர்பிசி ஊழல் நாய்களோ ஓட்டு வந்து எலெக்ஷன் வந்துருச்சு அதுக்கு பேர் வந்திருக்கிறீங்க இல்ல வேற இதுக்கு மேல சொன்ன அரசியல் கட்சிகளை காணாம போயிடுச்சு. பிருட்டோ ஆல்பர்ட் ஆனந்தராஜா நீங்கெல்லாம் வேற எம்மாத்திரம் டா அவ்வளவுதான் உங்க கதியெல்லாம். இங்க பாருங்க ஜனம் என்னைக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு இல்ல இன்னைக்கு இக்காலம் இல்ல இன்னொரு காலங்கள் எந்த காலம் எல்லாம் நடக்கும் சொல்லல
ஒரு காலங்களில் செலவது உங்களை எல்லாம் வெளுத்து கட்டும் ஜனம் கேட்டீங்களா. இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி எல்லாம் நடக்க முடியாது. ஆல்பர்ட் ஆனந்தராஜ, ஜோசி பிரிட்டோ, நீங்க நேற்று வந்தீங்கல்ல, நான் இதுக்கு அந்த வீடியோ எடுத்திருந்தேன், வீடியோ எடுத்திருப்பேன். நீங்க மரியாதை இருந்திருந்தா நான் இந்த வீடியோ போட மாட்டேன். நான் வீடியோ எடுக்கிறேன், நான் பொது பிரவர்த்தனா வந்து பொது சேவக்காரனா வந்து ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ண, பேசுறதுல என்ன பேசுறீங்க வீடியோ எடுக்க வந்து அதே உங்ககிட்ட இருந்து தடுக்கிறான். மொன்னடே பரதேசி மொன்ன, நீ வந்து பெரிய ஐநா சபை இதெல்லாம் ஐநா சபையில் போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி உள்ளவன். இங்கே பிரதம மந்திரி வந்தாருன்னா போய் வீடியோ எடுக்கலாம். கேரளா முக்கியமந்திரி வந்து எனக்கு போய் வீடியோ எடுக்கலாம். யூடியூப்ல பொது பிரவர்த்தனம் 15 வருஷமா இருக்கிறேன். இவன் ஏவன்டா நீ ஏவன்டா என்னமா இவர் ஐநா சபை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் ஐநா சபை இந்திய ஐநா சபையோட தலைவரும் இவர் நான் வீடியோ எடுக்க பண்ணி தடுக்கிறாராம். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறதுல வீடியோ எடுத்து மூடிட்டு வந்து நான் போயிருப்பேன். என்னமா இவன் என்னமா ஆல்பர்ட் ஆனந்தராஜ் பெரிய ஐநா சபை மீட்டிங் தலைவர் என்ன பண்ணி பண்ணுவீங்க? நீ ஏன்டா பொம்பளை கேஸ் போடுறா? நீ ஆர்பிசி கும்பலங்களை ஊழல் சொன்ன பொம்பளை கேஸ் போடுற நாதாரிக்கு தானே நீங்களா? பின்னன்ற நியாயம் பேசுறீங்க. சூடு சொரணிட்ட நாய்களை, நாய் நன்றி பண்ணி கூட்டங்களை சூடு சொரணை இருந்ததுன்னா மஞ்சுளா தேவியில் 7,75,000 திருப்பி பிடிக்கணும். ஜோசி பிரிட்டோ அவர்களே அதே மாதிரி தான் 2008 அற்புதசாமி பேரில் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கரார் உடம்படிக்கு உபயோகிச்ச மோச்சராக்கணி ஏடிஎஸ் ஆய அவன் புரசனாய லாரன்ஸ் சேவியர் ஒப்பு போட்டவன் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கொடுத்த மைக்கிளாய மண்டாளிக்காரன் சொரப்பார பொண்டாடியாய மேரி புஷ்பா இவங்க பேருக்கெல்லாம் கிரிமினல் நடவடிக்கை தொடரணும். சரிங்களா? அதே மாதிரி தான் எந்த என்னது கிராம விவசாய மீட்டிங்ல எங்களை கூப்பிடுறதுல ஜோசி பிரிட்டோ எப்படி சோசி பிரிட்டோ இந்த கையில் திங்காது பிரிட்டோ, இந்த கையில் திங்காது பிரிட்டோ, இந்த கையில் சாப்பிடு பிரிட்டோ. நீ வாங்கி திங்கிற லஞ்ச காசு பிச்சை காசுக்கல்லாரே உங்க மக்களுக்கெல்லாம் மான சூடு சொரணை இருந்த தூக்குல உங்க நீங்கெல்லாம் எது அடுத்தோட பிச்சை காசு வாங்கி தின்னீங்கல்ல, கோடிக்கணக்கில் வீடு கட்டினீங்கல்ல, சூடு சொரணை இருந்த தூக்கல் கயிறு போய் தொங்குங்கடா. இந்த மாதிரி ஊழல் இந்த மாதிரி இந்த இடத்துக்கே வராதிக்கு உங்களுக்கு அருகதையில் உங்களுக்கு வர்றதுக்கு இது வினுசன்ட் செய்வீரோட எச்சரிக்கை. ஏழை மக்களை எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.